4 அடுக்காக இருந்த அந்த ஜிஎஸ்டி வரியை 2 அடுக்காக மாற்றி இன்று ஒவ்வொரு சாமானிய மக்களினுடைய வாழ்விலும், இல்லத்திலும், வீடுகளிலும் நம்மளுடைய மோடிஜி நுழைஞ்சிருக்காருங்க. நம்மளுடைய நகரமன்ற உறுப்பினர் பேசினாங்க. இன்று சொத்து வரி 50%, 100%க்கும் அதிகமாக சொத்து வரியை ஏற்றிருக்கின்ற இந்த கார்ப்பரேஷன் குப்பை வரிக்கு 1 நாள் 2 நாள் லேட் ஆச்சுன்னா அதுக்கும் வரியை போட்டிருக்காங்க. என்ன ஒரு கேவல பொழப்புங்க. அது மட்டும் இல்லை, நமக்கெல்லாம் தெரியும், ஒயரை தொட்டாத்தான் சாக்கடிக்கணும்னு இல்லை, தொடாமையே கரண்ட் பில்லை கேட்டால் சாக்கடிக்குதுங்க. அந்த அளவுக்கு ஷிஃப்ட் கணக்கில் இன்னைக்கு இபி சார்ஜை ஏற்றிருக்காங்க. இத்தனையும் செஞ்சிருக்கின்ற இந்த திமுக அரசுக்கு இன்று சாமானிய மக்களினுடைய குரலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஏறத்தாழ 350 பொருட்களுக்கும் அதிகமான பொருட்களுக்கு வரியை குறைச்சு இன்று குடும்ப தலைவிகளினுடைய பட்ஜெட்லெல்லாம் இன்றைக்கி ஒரு சேமிப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். நீங்கள்லாம் கேட்கலாம், ஏன் முன்னாடி வரியே போடாமல் இருந்திருக்கலாமே, இல்லை ஃபஸ்ட்டே குறைச்சிருக்கலாமேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் 2014 நம்ம மோடிஜியின் தலைமையிலான அரசு பதவி ஏற்ற போது இந்த கேடுகட்ட காங்கிரஸ் அரசு 1.44 ஆயில் பாண்ட் கடனை வச்சுட்டு போயிருந்தாங்க. அதுக்கு வருஷத்துக்கு வட்டி மட்டும் நம்ம எவ்வளவு கட்டணும் தெரியுங்களா? 4,86,621 லட்சம் கோடிய வருஷத்துக்கு நம்ம வட்டியா கட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு பெண்களை எல்லாம் கலங்கடிச்சிட்டு இருக்கிற அந்த தங்கத்தை உலக நாடுகளெல்லாம் போட்டி போட்டு வாங்கி கொண்டுட்டு இருக்காங்க. அந்த தங்கத்தையே நம்ம பாரத தேசத்தினுடைய தங்கத்தையெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி கொண்டு போய் எங்கங்க ஓல்டு பேங்க்ல அடமான வச்சு கடன் வாங்கிய அந்த கேவலத்தை உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால தாங்க நம்ம இவ்வளவு நாளும் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம். இன்றைக்கு 8 முறை, 1 இல்ல 2 இல்ல 8 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த வீர தமிழச்சியாக நம்முடைய மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களினுடைய அயராத அந்த உழைப்பினாலும் நம்ம மோடிஜியினுடைய சீரிய நிர்வாக திறமையாலும் இன்றைக்கு அதையெல்லாம் கடந்து ஜிடிபியில் உலக அளவில் 5வது இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அமெரிக்காவில் நமக்கு தெரியும் 37 டிரில்லியன் டாலர், அதாவது ஏறத்தாழ 37 லட்சம் கோடி டாலர் கடனில் இந்த அமெரிக்க அரசு, இன்னைக்கு நான் தான் உலகத்துக்கே எட்டப்பன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த அமெரிக்க அரசு தத்தளிச்சு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கூட நாம் அடுத்து 4வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் போகிறோம் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சவாலான நிகழ்வு என்பதை நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க. போகிற போக்கில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தர போறாருன்னு சொல்லி பாட்டு பாடி மக்களை ஏமாத்திட்டு அப்படியே போகிற வழியில் ஒரு 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிட்டு போனார். அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைய இன்றைக்கி அவருக்கே ஞாபகம் இருக்காது, எல்லாத்தையும் மறந்துருப்பார். ஒவ்வொரு கூட்ட மேடையிலும் சரி, நான் 100 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன், 200 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு, நான் 500 வாக்குறுதியுமே நிறைவேற்றிட்டேன்னு சொன்னார். அவங்க கூட கூட்டணியில் இருந்த கட்சி உடனே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து, ஸ்டாலினுக்கு கணக்கில் என்னமோ கொஞ்சம் கோளாறுங்க, அதனால தான் இத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றாமையே நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறாருன்னு சொல்லி கூட்டணி கட்சியில் இருப்பவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த விடியாத அரசினுடைய ஆட்சி லட்சணம் இருக்குங்க. இத்தனையும் தட்டி கேட்பதற்கு நம்முடைய இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த வரியை இன்னும் அதிகமாக குறைத்து ஒவ்வொரு மக்களினுடைய, சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையையும் உன்னத பாதைக்கு கொண்டு செல்வேன் என்று சூளுரைத்த அந்த நம்முடைய உத்தம தலைவர், உலகம் போற்றும் உன்னத தலைவர் மோடிஜியினுடைய வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.